உலக பொதுமறைன்னா திருக்குறள் தான். உலகத்துக்கே தெரியும் திருக்குறள் தான். அந்த திருக்குறளத்துல இடம் பெற்ற ரெண்டே மரம், ஒன்னு பனை மரம், இன்னொன்னு மூங்கில். உண்மையா இல்லையா? நான் டிகிரி முடிச்சிருக்கேன், போப்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்சிட்டு பனையற தொழில் நம்ம பாரம்பரியமான தொழிலை விட்டுறக்கூடாது. ஊருக்கு ஊரு துணைகளை கட்டி தமிழனின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சீர்குலைத்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஊருக்கு ஊரு அணைகளை கட்டி நமது பாரம்பரியமான விவசாயத்தை பெருக்கவர் நமது தாத்தா காமராஜர் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. மக்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். மாடு மேய்ச்சவனை படிக்க வச்சாரு. உண்மையா இல்லையா? உங்களது வீரர்களை இணையதளத்திலோ சினிமா துறையிலோ பார்க்காதீர்கள், களத்தில் பாருங்கள். அண்ணா விஜய் பணம் ஏறுவாரா? ஐயா ஸ்டாலின் ஏறுவாரா? சொல்லுங்க, ஏறுவாரா? பணம் ஏறுவாரா? எடப்பாடி ஏறுவாரா? விவசாய கிராமத்திலிருந்து வந்தவர். கல்லுக்கு தடை போட்டிருக்காங்க, அதை சரி பண்ணுங்கன்னா அது பண்ண முடியல. ஆனா விவசாயத்திலிருந்து வந்தவர் நம்ம ஐயா பொன்முடி இருக்காரு, ஆசிரியர். சட்டசபையில் என்ன பேசினாங்க? அப்பா என்னது நாடாரு, பழைய நாடார் குடும்பத்திலிருந்து பிறந்தவர். கல்லுக்கு இறக்கி பயணி இறக்குவாங்களோ, கீழே வச்சு அதை கலந்தா கல்லாயிரும். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இல்ல நீங்களாம் பழையேறி சமுதாயத்திலிருந்து வந்து சொன்ன உங்களை வெக்கமா இல்லையா? இல்ல நீங்களாம் காமராஜர் சிலைக்கு உங்களுக்கு மாலை போட தகுதி இருக்கா? சொல்லுங்க.